கார்பன் காம்பவுண்ட்ஸில் நமக்கு ஓப்பன் செயின் பார்த்துருப்போம். இது க்ளோஸ்டு செயின், க்ளோஸ்டு லிங்க். இது சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் 3 கார்பன் இருக்கணும். ஸோ 3 கார்பன் இருக்கும்போது நமக்கு C2C சிங்கிள் பாண்ட்லையும் C2H சிங்கிள் பாண்ட்லையும். ஸோ இப்போ நமக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு C கூட 2H, இந்த ஒரு C கூட இன்னொரு C, இது இப்படி இருக்கும். இப்போ இதோடைய ஃபார்முலா வந்து C3H6 சைக்ளோப்ரொப்பேன். இதுக்கு பேர் வந்து 3 C இருக்கிறதால ப்ரொப்பேன் அப்படின்னு பேர். சைக்ளிக் லிங்காக இருக்கிறதா சைக்ளோப்ரொப்பேன். இதுவே 4 C இருந்தால் சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த கனெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அது வந்து நமக்கு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கோம். இதுவே 5 சியாக இருந்தால் சைக்ளோபென்டேன். ஒரு சியிலிருந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், 4 கோடும் ஒரு வேலன்ஸ் நமக்கு ரெஃபர் பண்ணுது. இப்போ இது ஹைட்ரஜன் வந்து இது ஒரு பாண்ட், இது சிங்கிள் பாண்ட். இங்கே இந்த சி கூட சிங்கிள் பாண்ட், இந்த சி கூட சிங்கிள் பாண்ட், ஹெச்சோட சிங்கிள் பாண்ட், ஹெச்சோட சிங்கிள் பாண்ட் அப்படின்னு இருக்கும் இது. ஸோ அதனால் இப்போ நமக்கு இது வந்து 5 சி இருக்குது, 10 ஹெச் இருக்குது, C5H10 ஃபார்முலா சைக்ளோபென்டேன். என்னுடைய எலக்ட்ரான்ஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு போட தெரியணும். இந்த சி மாதிரி எத்தனை சி இருக்கோ அத்தனை பெரிய பெரிய சர்க்கிள் போட்டுக்கலாம். இது வந்து கார்பனுடைய எலக்ட்ரான். இந்த கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும், ஹைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கணும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி போடுவோம்னா, இந்த பெரிய பெரிய சர்க்கிளாக 5 சர்க்கிள் போட்டுட்டு C2C இந்த பாண்டுக்குள்ள 2 எலக்ட்ரான், திரும்பி C2C இது கூட 2 எலக்ட்ரான், ஏன்னா ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. அந்த மாதிரி C2C 2 எலக்ட்ரான், C2C 2, C2C 2. அந்த மாதிரி ஹைட்ரஜன் டு C அதுவும் 2 எலக்ட்ரான், ஏன்னா ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், கார்பன் ஒரு எலக்ட்ரான். அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதில்ல. இங்கே போட்டதெல்லாம் சிங்கிள் கோடு போட்டுக்கலாம், எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்போ ஒரு இந்த பாண்டுக்குள்ளேயும் 2 எலக்ட்ரானை ஸ்ட்ரக்சரில் போட்டுக்கணும். ஸோ இதுதான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். இந்த கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான் இருக்கணும், ஹைட்ரஜனில் 2 எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ இந்த எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சரும் நமக்கு வரைய தெரியணும். இந்த ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் நமக்கு வரைய தெரியணும். இப்போ இதுலேயே நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கறது சைக்ளோஹெக்சேன். அதனுடைய ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சரும் கேட்பாங்க. சைக்ளோஹெக்சேன்னா 6 C போட்டுக்கோங்க, C2C சிங்கிள் பாண்ட், C2H சிங்கிள் பாண்ட், ஒரு C ஒரு C ஒரு C ஒரு C எல்லாமே சிங்கிள் பாண்டில் போட்டு ஒரு சில இருந்தும் 2 H போகும். இப்போ டோட்டலாக ஒரு சில இருந்து 4 இருக்கும். இது ஸ்ட்ரக்சராக வரையும் போது இதே மாதிரி அடுத்தது பென்சீன் வரைஞ்சிடுறேன். பென்சீனுக்கு வந்து பென்சீனுக்கான ஃபார்முலா ஒரு C2C வந்து ஒரு சில வந்து சிங்கிள் பாண்ட், ஒரு சில டபுள் பாண்ட், ஒரு சில சிங்கிள் பாண்ட், ஒரு சில டபுள் பாண்ட். இப்போ சிலேருந்து 4 வேலன்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4. அப்போ ஒரு சி கூடயும் ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு மிங்கிள் ஆயிருக்கும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, சைக்ளோஹெக்சேனுக்கு 6 சி போட்டுக்கோங்க, ஒரு சிலேருந்து 2 ஹைட்ரஜன் போட்டுட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட். அதனால இந்த பாண்டுக்குள்ள 2 எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. இதுவே பென்சீனா இருந்தால் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் C2C ஒரு C2C வந்து 4, ஒரு C2C 2, 4